பேக். வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே கடைசி நாள் ஆயிடுச்சு. அடே, காலை வைக்க வேற இடம் கிடைக்கலையாடா? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். போட்ல சுத்தி பார்த்துட்டு வரேன்டா. அதே போட்ல ஏற இன்னொருத்தர் வரும்போது ஆனா ஸ்லிப் ஆயிடுச்சு. மூஞ்சி ஒரு பக்கம் லைட்டா கோணிக்குச்சு, அவ்வளவுதான். இந்த பொண்ணு ரீல்ஸ் எடுக்க இடம் இல்லைன்னு நாடு ரோட்ல நின்று எடுத்திருக்கு. அப்போ எவன் கீழே விழுந்த எனக்கு என்னன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்க. ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. கயிறு இழுக்கிற போட்டிலாம் கடைசியா இப்படி ஒரு ஆளை தான் நிறுத்திருப்பாங்க. ஆனா இங்க ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவரே ஒருத்தர் பிடிச்சு இழுக்கணும் போலயே. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. வீட்டோட இந்த ரூமை ரெனோவேட் பண்ணும்போது இவர் கேரளாவுடைய ஒரு பகுதியில இவர் வீட்டில இருந்து இறங்கி வரும்போது சப்வே சர்ஃபேஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வீட்டு வழியா வண்டியில போகும்போது இந்த நாய் துரத்தி இருக்கு. ஆனா பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. என்ன நடந்துக்கிட்டு இதை என்னோட வீட்டு பக்கம் கண்டவாயிரம் மணியா. இதான அவன் ஏரியா? ஆமா, அதான் வந்துட்டேன்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. என்னடா இது, வண்டியை நிறுத்தினதும் அது எஸ்கேப் ஆயிடுது. வண்டி யூட்டர்னரா, செட்டி உஷாராயிட்டான். தலைவன் டிராக்டர் சைதுல மாட்டிக்கிச்சுன்னு ஜுகாண்ட் ஐடியாவை ட்ரை பண்ணிருக்காப்புல. ஆனா அது அவருக்கே ஆப்பா முடிஞ்சிடுச்சு. இந்த மியூசிக்கல் சேர்ல வின்னர் யாருன்னு நீங்களே சொல்லுங்க. குரங்கு சேட்டனா சும்மாவா, வீட்டு முழ நிறுத்தி இந்த பைக்கை பைக் ஓனர் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த பொண்ணு எம்புட்டு மேக்கப் போட்டிருக்குன்னு மட்டும் பாருங்க. இங்க நடந்ததை கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க. நடந்து போனவர் செவனேன் போகாம நாய்கிட்ட ஒம்புழுத்து இருக்காரு. என்னடா தள்ளி விட்டுட்ட? வாலிபால் மேட்ச்ல இவர் சர்வ் போடும்போது எதிர் டீமை ஏம் பண்ண சொன்னா ரெஃபரி ஏம் பண்றாரு. சரி, ஓனரே தைரியமா போறாருன்னு இந்த நாயும் போயிருந்திருக்கு. ஆனா பாதி தூரத்துல ஒரு தீம் பார்க்ல இவங்க ரைடு போயிட்டு இருக்கும்போது இவர் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது வாவ் வாட் a டான்ஸ். அந்த மூன் வாக்க மறந்துட்டீங்க. இந்த ஆட்டு மந்தையில ஒரு ஆடோட தலையில கவர் மாட்டிக்கிச்சு. அதை பார்த்து மத்த ஆடுங்க நான் உன் பாச நேசம் பண்ணிடா. இவன் கிச்சனமூர்த்தி, நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு. உண்டக்கானும் துணியக்கானும் தெரிச்சு ஓடி இருந்ததுங்க. ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் கடிக்க வந்திருக்கு. ஒரு நாள் கடுப்பான இவர்